மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி 3ஆம் இடத்துல இருக்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். எந்த விஷயத்தையும் நாளைக்குன்னு இந்த வாரம் போஸ்ட்போன் பண்ணாதீங்க, தள்ளி வைக்காதீங்க. மெயினாக இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கார். எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி பண்ணால்தான் சின்ன சின்ன காரியங்கள் வந்து பெரிய காரியங்கள் வரைக்கும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. இல்லைன்னா யோசித்துட்டே இருந்தீங்கன்னா அந்த காரியம் அப்படியே யோசித்துட்டே தான் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் பரவாயில்லாமல் இருக்கும். எதிர்பாராத பண வரவு பொருள் வரவு உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். நல்லாவே இருக்குது. உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ இந்த வாரம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் புதன் குரு சூரியன் அத்தனை கிரகங்கள் இருக்கிறது. யாரெல்லாம் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா வேலை கிடைக்கும். நல்ல ஒரு வேலையை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா வேலை அமைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்குது. ஏதாவது உங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைவு இருந்ததுன்னா ரெகுலராக மெடிசன் சாப்பிடுங்க. இல்லைன்னா நோயுடைய தன்மை கூடுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா அல்லது ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதி இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் அல்லது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கு இது அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் நார்மலாக தான் இருக்குது. யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி காத்துட்ருக்கீங்களோ இந்த வாரம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. கணவன் அல்லது மனைவி 2 பேரும் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் உண்டு. ஒருவேளை உங்கள் 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மல். ஒருவேளை உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது நீங்கள் பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அதே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 12ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்த்து பார்க்குறது உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் எல்லாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டிலேருந்து வெளிமாநிலத்திலேருந்து ஏதோ செய்தியோ தகவல்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாமே உங்களுக்கு நன்மையாக வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியை கும்பிடுங்க. குறிப்பாக துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள்.